விடியலை நோக்கி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் மாதந்தோறும் 1ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதிகளில் ஒரு பொதுநிலையினரை சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்டு நான் பதிவு செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றவர் சுங்காங்கடை திருத்தலத்தை சார்ந்த திருமதி லிசி அவர்கள். உங்களை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் அறிமுகம் செய்யலாம். வணக்கம் பாதர். என்னுடைய குடும்பத்தை பற்றி அறிமுகத்தில் என்னுடைய கணவர் பேர் ராஜன், என்னுடைய பேர் லிசி, பிள்ளைகள் 3 பேர். குடும்பங்களை பற்றி எடுத்து பேசும்போது மிகவும் சிறப்பான குடும்பங்கள். ஆனால் சிறப்பான குடும்பம் மட்டும் தேர்ந்தெடுக்கலாம். எங்கள் குடும்பத்தை பற்றி நல்ல குடும்பம், நல்லா போயிட்டு இருக்கு. உங்கள் பணி வாழ்வை பற்றி கொஞ்சம் வழக்கமாக சொல்லுங்களேன். என்ன செய்கிறீங்க, என்னென்ன பணிகள் ஈடுபடுறீங்க? பணி வாழ்வை பற்றி நம்ம சொல்ல யோசிக்கும் போது பணிகள் நல்ல பணிகள். எனக்கு விருப்பமான பணி, பிடித்தமான பணி. கோயில் பணினாலும் சரி, மறை மாவட்ட பணினாலும் சரி. கோயில் பணி ரொம்ப விருப்பமான அந்த பணியில நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு மறை மாவட்டத்துல ஒரு பணி வாய்ப்பு கிடைச்சது. இப்போ மறை மாவட்டத்துல நல்லா போயிட்டு இருக்கோம். அப்படின்னாக்கி மக்களோட மறை மாவட்டத்துல என்ன பணி? மறை மாவட்டத்துல அன்பிய பணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்பிய பணியில அதுல ஒரு வட்டாரத்தையும் சிறப்பா பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மக்களோட உரையாடுறது, சந்திக்கிறது, மக்களுடைய அன்பியங்கள், பார்வைகள், கண்ணோக்கங்கள், அவங்களுக்குள்ள வழிகள், எதிர்நோக்கு பார்வைகள், அவங்க எதிர்நோக்குன்னு அவங்களுக்கு வழிகாட்டுறது, எப்படியெல்லாம் வழிகாட்ட முடியும். கடந்த எத்தனை ஆண்டுகளாக இந்த அன்பிய பணிகள்ல நீங்க உங்களை ஈடுபடுத்துறீங்க? ஒரு 11 ஆண்டுகள் ஆச்சு அன்பிய பணிகள் நான் ஈடுபட்டு இதுக்குள்ள உங்களுடைய இந்த அனுபவத்துல இந்த அன்பியங்கள் என்னென்ன தாக்கங்களை நம்முடைய மறை மாவட்டத்துல உருவாக்கி இருக்கிறதா நினைக்கிறீங்க? அன்பியங்கள்னால நல்ல அனுபவங்கள் அப்படின்னா, அவங்க கோயில்ல பங்கெடுக்கிறது, ஆலய வழியில பங்கெடுக்கிறது, பீடங்கள்ல பங்கெடுக்கிறது, அவங்க பணியில ஈடுபடுறது, அதே மாதிரி நல்ல முன்னேற்றங்கள். மக்களோடு இணைந்து பேசும்போது அவங்க நல்ல ஈடுபாடு எப்படின்னாக்கி அவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்குது. இப்ப முன்னிலையாட்டு நான் என்னென்ன செய்யலாம், நம்ம ஆலய வழியிலனாலும் சரி, கல்வித்துறை இதுனாலும் சரி, அன்பியங்கள்ல நிறைய முன்னேற்றங்கள். அப்ப இன்னைக்கு பொதுநிலையினர்கள் எந்தெந்த விதங்கள்ல இன்னைக்கு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? பொது நிலங்களும் நல்ல முன்னேற்றம். வேறு முன்னேற்றங்கள்னா அதுல பங்கேற்குது, ஆட்களை சேர்க்கறது. ஏன்னா நம்மளோடு இணைந்து அது போவது இல்லாம நம்மளோட இனி சேர்த்து அவங்கள பணி செய்ய வைக்கணும். பொது நிலையினருங்கிறது நம்மள மட்டும் நம்மளோட அது முடிந்து போகாம இன்னும் ஆட்களை அதாவது சேகரித்து, பொறுப்பெடுத்து சேகரித்து அவங்கள என்னென்ன பணியில நம்ம அவங்களுக்கு ஈடுபாடு, அவங்க என்ன பணி செய்யாங்களோ அவங்க பணிகளை நம்ம பணியை அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவங்கள பணி செய்ய வைக்கிறது, எல்லாரையும் இணைந்து பணி செய்ய வைக்கிறது. அவங்களால நிறைய அனுபவங்கள் பெற்றிருக்கோம். அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம எந்த ஒரு அனுபவங்கள் கேட்டாங்களோ ஏற்றுக்கொள்ள ஒரு இது, என்னென்ன உதவிகள் கேட்டாலும் உடனே உதவிகள் அவங்க செய்ய தரக்கூடியது. அப்படின்னா வழிகாட்டுதல், இந்த வழியில போனா இந்த உதவி கிடைக்கும், இந்த வழியில போனா இந்த படிப்பு படிக்கலாம், இந்த பிள்ளைகளுக்கு இந்த உதவிகள் தேவைன்னா இப்படிப்பட்ட வழிமுறைகள். பொது நிலையினர்கள் நிறைய அனுபவங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. அவங்களால நிறைய நன்மைகள் நாங்கள் பெற்று கொண்டு இருக்கோம். பெண்கள் இன்னைக்கு எதுல எல்லாம் எந்தெந்த துறைகள்ல எல்லாம் இன்னும் அதிகமா ஈடுபடணும்னு நினைக்கிறீங்க? பெண்கள் அதிகமா ஈடுபடுதல் என்னன்னா, வேலை வாய்ப்புகள், கல்வித்துறைகள். பெண்கள் நிறைய இது அப்படின்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புலையும் இல்லாம நிறைய அனுபவங்கள். அவங்களுக்கு நம்ம முன்னேறி செல்ல வேண்டும் என்ற நோக்கு பாதை இல்லை. அப்படின்னா என்னென்ன வேலை வாய்ப்புகள், யாருக்கு என்னென்ன வழியில் நம்ம உதவி செய்ய முடியும். அதாவது முதியோரை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு முதியோர் பென்ஷன் வாங்கி கொடுக்க உதவி, பிறகு அவங்களுக்கு இந்த குழந்தைகள் இது, அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பு, யாருக்கு எந்தெந்த வழியில என்னென்ன உதவி செய்ய முடியும்னா பெண்கள் நினைத்தால் முடியும் என்று அந்த உதவிகளை நாங்கள் செய்து கொண்டு பெண்கள் நல்ல வாய்ப்புகள் செய்து பெற்றுக்கொண்டு இருக்காங்க. அன்னைக்கு அருள் பணியாளர்களுடைய பணிகளை எப்படி பாக்குறீங்க? அருள் பணியாளர்கள் எப்படி அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அருள் பணியாளர்களை பார்க்கும்போது அவங்க நல்ல பணிகள் செய்து கொண்டுதான் இருக்காங்க. அவங்க வீடு சந்திப்புகள், அவங்க மக்களோட உரையாடுவது, அவங்க ஆனா அவங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அவங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க இன்னும் அதிகப்படி ஈடுபடுத்தினா
இன்னும் கொஞ்சம் கூட டைம் எடுத்து மக்களோடு இணைந்து அவர்களுக்கு தேவைகளையும், ஏன்னா அருள் பணியாளரோட நம்ம உரையாடும் போது வீடுகள் சந்திப்பு, அன்பியங்கள் சந்திப்பு, ஒருங்கிணைப்பு சந்திப்பு, பங்குகள் சந்திப்பு, மக்கள் குறை நிறைகள் சந்திப்பு, இன்னும் அதிகபட்சமா அவங்க ஈடுபட்டா இன்னும் பங்குகள், வளர்ச்சிகள், மறை மாவட்டங்கள், அணுகுமுறைகள் இன்னும் அதிகமா நல்லா இருக்கும். பரவாயில்ல, இன்னைக்கு இவ்வளவு நேரத்தை நமக்கு ஒதுக்கி பல தகவல்களை நமக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க. விடியல் யூடியூப் நேயர்கள் சார்பில் லிசி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி.